வெல்கம் யூ கைஸ், திஸ் இஸ் அவினாஷ். நீங்கள் அவங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட வேண்டிய அந்த வீடியோவை 4 நாளைக்கு முன்னாடியே போடுறேன். அது என்ன வீடியோனா, பாத்ரூம் டூர். நம்ம இப்போ பாத்ரூம்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாத்ரூம் உள்ள என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் சில ஃபிசிக்ஸ் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன சொல்கிறது, டெக்னாலஜி வேறு. சரி, இப்போ நம்ம ஆள் இல்லாத நேரத்தில் பாத்ரூம்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம், பாத்ரூம்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புவோமா? எவனை வெளியே இருக்கக்கூடாது கடவுளே. எவனாச்சும் இருக்கானா? பொருத்தனை இல்லை பாருங்கள், இதுதான் வெளி பார்க்கணும். ஆல்ரெடி இந்த வீடியோ காமிச்சிருந்தேன் இல்லையா? இப்படியே வந்தீங்கன்னா இந்த ரூமை சாத்திடுறேன். சாத்தப்பட்டது. இப்படி வந்தீங்கன்னா இதாங்க டாய்லெட் போட்டிருக்கேன். டாய்லெட்டுன்னு இருக்குது. பாத்ரூம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே எவனா எழுதியிருக்கான் பாருங்க, பாத்ரூம் 526. ஓகே, உள்ளே வந்தாச்சு. டடா, இதுதான் மதுமாஸ் ஹாஸ்டலோட ஒன் ஆஃப் தி பாத்ரூம். லைட்டு நல்லா பிரைட்டாக இருக்கா? இங்கே பாருங்கள், பெரிய கண்ணாடி க்ளீனாக இருக்குது. அப்புறம் 3 சிங்க் இருக்குது. இங்கே ஒரு குடுவை இருக்குது. இது அமுக்குனா உள்ளேருந்து கை கழுவுற திரவம் வரும். அது பேர் ஹேண்ட் வாஷ் வரும். தண்ணி வருது. எவனாச்சும் இருக்கானா? சத்தம் வருது. அப்புறம் இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது. எது கொடுத்துருக்கான்னு தெரியல, ட்ரிம் பண்ணுறதுக்காக இருக்கும். இங்கே டவல் போட்டுக்கலாம். அப்புறம் மிரர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. லைட் இருக்குது. கைஸ், ஒரு சத்தம் வருது. எவனோ வரான்னு நினைக்கிறேன். இவனுங்கள்ட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? பேசாமல் உள்ள லாக் போட்டு வீடியோ எடுக்கலாம். போட்டுடலாமா? போடுற மாதிரி. டோர் திறந்துருந்தாண்ணா நான் உள்ளே வருவீங்க. இப்போ பாடுற உங்களுடைய அவசரத்துக்கு என்ன மன்னிச்சிருங்கடா. என்ன கும்பிட மாட்டேங்குது, இங்கே தடுக்கிறான். ஓகே, தூக்கியாச்சு. மன்னிச்சிருங்கடா, உங்களுடைய அவசரத்துக்கு என்னால் உதவ முடியலடா. நீ என்னடா மூட மாட்டேங்குது? ஐயோ, மூட மாட்டேங்குது. இது மூடுற டைமாக நான் வீடியோவை எடுத்துகிட்டு போயிடுவேன். பார்த்தீங்கன்னா இங்கே 2 டியூப் லைட்டு நல்லா பிரைட்டாக இருக்குது. மூஞ்சிக்கே அடிக்குது. இந்த பாத்ரூமில் செல்ஃபி எடுப்பானுங்கள்ல, அவனுங்களுக்கு இது ஒரு நல்ல இடம். வேறு யார்? நான் தான். அப்புறம் சிங்கு காமிச்சிட்டுனா இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஐ திங்க் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அடுத்து இங்கே சுவிட்சஸ்லாம் இருக்குது. அடுத்து இது குளியலறை. இது நம்ம கடைசியாக வரும். மேலே சீலிங் லைட். அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. இங்கே விண்டோஸ். இங்கேருந்து பார்த்தா ஆப்போசிட் சைடு தெரியும். இது ஆப்போசிட் சைடு. மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் சென்ட்ரு. நல்லா இருக்கா? ஃபோனு விழுந்துற போது. ஓகே, இப்போ நம்ம மூடிடுவோம். அப்படியே திருப்பினா இங்கே யூரின் போகிற, அது பேர் என்னது, குடுவையா? யூரின் போகிற டப்பு. அது என்னமோ யூரின் போகிற குடுவைன்னே வச்சுக்குவோம். எல்லாமே சென்சார் பேஸ்டு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் உள்ளே வந்துட்டான். நானும் இவ்வளோ நேரம் தானே ஒன்றுக்கு போகிறமே நடிக்கிறது, சீக்கிரமாக மூஞ்சி கழுவிட்டு போடா. அங்கே அவ்வளோ பெரிய சிங்க் இருக்குது. அங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய சிங்க் இருக்குது. அதை விட்டுட்டு மூஞ்ச போய் புளியடா நீரை கழுவிட்டு இருக்கான். ஏன்டாடி, கழுவுறதுக்கு சிங்க் இருக்குல்ல, அப்புறம் ஏன்டா அதுக்குள்ளே போகிற? இங்கே சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனுக்கு எங்கே தெரிய போகுது? நம்ம சென்சார் பேஸ்டு சிஸ்டத்தை பார்க்க போகிறோம். இது சென்சார் பேஸ்டில் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி சிஸ்டத்தை நான் சினிமா தேட்டர்ஸில் தான் பார்த்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கானுங்க. இங்கே அமுக்கிற டைப்பு, திருக்கிற டைப்லாம் இல்லை. ஸோ இது நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே போனீங்கன்னா ஒரு ரெட் லைட் எரியும் பாருங்களேன். எங்கே எரியல? ஏய் எரி, ஓய், ஏன்னா எரிய மாட்டேங்குது. இருங்க, பக்கத்தில் போவோம். எரியும் பாருங்கள். எரிஞ்சிச்சா? கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தூரமாக போனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி ஊற்றும்.
இப்போ பாருங்கள் தூரம் போகிறேன் பாருங்க எரியுது ஊற்றுது உங்களுக்கு தண்ணி கலர் தெரியாது ஏன்னா அது கலர்லெஸ் ஊற்றிக்கிட்டு இருக்கு தண்ணி ஊற்றுதா. இதுதான் வந்து இங்கே ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து உள்ளே போக வேண்டிய இடம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டாய்லெட். இது வந்து டாய்லெட். நம்ம வந்து உள்ளே போய் டோரை லாக் பண்ணிவிடுவோம், இல்லைனா திரும்பி அவனை ஒருத்தன் வந்துடுவான். சரி உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. லாக் பண்ணுறது போட்டாச்சு. இங்கே வந்து டேப் இருக்குது. பில்டிங் வந்து 6th ஃப்ளோர்ன்றதால ஹை ப்ரெஷர் வந்து இருக்குது. திருக்குனா பாருங்கள், ஹை ப்ரெஷரில் இருக்கும்போது வந்து கை வச்சா கை கிழிச்சிரும் போல அந்தளவுக்கு இருக்குது. ஓகேவா? அப்புறம் இந்த ரூமில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்ப்போமா. மேலே ஒரு லைட் இருக்குது, அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு சுவிட்ச் போட்டால் இதுதான் ஓடும். அப்புறம் வந்து இது இருக்குது, இதுவும் ஒர்க் ஆகுது. அதுதான் ஓகே. அப்புறம் வந்து இது வந்து உட்காரும் இடம். வேறு என்ன சொல்கிறது, இங்கே ப்ராப்ளம் என்னென்னா வந்து உட்காரும் போது வந்து இது பின்னாடி இடிக்கும். ஏன்டா அடி இதெல்லாம் மாடா சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் இல்லையா, அதனால் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து இடிக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த இன்ஜினியரிங் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பின்னாடி தள்ளி கட்டுங்க. ஓகே. அப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன், கேளுங்க. இதோ அங்கே தெரியுது இல்லையா, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடும்போது இந்த ரூமில் இருக்கிற எல்லா காற்றும் வெளியே போயிடும். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வேக்யூம் கிரியேட் ஆகுமா. நெக்ஸ்ட்டு கேமரா திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். காற்று வெளியே போயிடுச்சு, இங்கே வந்து வேக்யூம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகணும், இந்த வேக்யூம் ஃபில் பண்ணுறதுக்கு காற்று வேணும்ல. காற்று எப்படி வரும், அந்த இடம் ஃபுல்லாக மூடி இருக்குது. வர வேண்டிய ஒரே வழி கீழே மட்டும்தான் வந்தாகணும். ஓகே. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, இங்கே ஹை ப்ரெஷரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த லோ ப்ரெஷருக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு காற்று வரணும். அப்போ என்ன ஆகும், அந்த வழியில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். நீங்கள் இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்க, அப்போ என்ன நடக்கும், டைரக்ட் ஹீட். ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்தது போதும், நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போவோமா. எவனும் இருக்கக்கூடாது. இருக்கானா எட்டி பாரு, யாரும் இல்லை. அடுத்து இது சொல்ல மறந்துட்டேன், இது வந்து இந்தியன் டைப். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஸ்டர்ன் டைப்புக்குள்ளே போகிறோம். இதுதாங்க வெஸ்டர்ன் டைப்பு. மூடிடுவோம். இந்த இடத்துல வந்து இது வந்து வெஸ்டர்ன் டைப்பு. இங்கே ஒரு டேப் இருக்குது, அங்கே அது கன் இருக்குது, வாட்டர் கன் இருக்குது, ஸ்ப்ரேயர். இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் நிற்கணும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இருக்கிற ஒரு வாட்டமே வேறு. இப்போ இதில் உட்காடுறோம், கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சு நான் ஊந்துருவேன். ஆனால் இங்கேல எனக்கு இருக்கிற சௌரியமே வேறு. இந்த கிராம்பர் இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா. வெஸ்டர்ன் டைப். அது என்னன்னு தெரியல, கைப்பிடின்னு நினைக்கிறேன். கைப்பிடி இதுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க, என்னமோ எதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி வந்து ஒரு கருத்து வந்து எனக்கு தோணுச்சு, அதை வந்து நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பயாவது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை பாருங்கள். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எதுக்கு இருக்குன்னே தெரியல, யூஸ்லெஸ். எவனும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். பேசாமல் இதை தூக்கிட்டு இந்தியன் டாய்லெட்டை கொடுத்துருக்கலாம், இல்லை 3 குளியலறை இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அதை தூக்கிட்டு இன்னொரு இந்தியன் டைப் கொடுத்துருக்கலாம். ஒன்றுத்துலேயே போட்டு சஃபிகேட் பண்ணுறாங்க. இது ஓகே தான், இது வந்து ஈக்குவாலிட்டி. பட் இந்த ஃப்ளோரில் யாராச்சும் யூஸ்லெஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, நினச்சி பாருங்கள், நம்மளோட யூஸ்லெஸ்ஸாக இருக்கான். ஓகேவா? இது வந்து என்னென்னா வெட்னஸ்டே மோட்டிவேஷன். ஒரு மாதிரி வளரிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம திறந்துட்டு குளியற பாத்ரூமுக்கு வந்து போவோம்.
ஏதோ சத்தம் வருது, எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து அது கேப் இருக்குது, அந்த இடத்துல வந்து புறா சத்தம் வருது. புறா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. இருங்க நம்ம புறாவையும் பார்க்கலாம். குளியில் அரைப்போம் ஃபஸ்ட்டு. என்ன இருக்கிற மாதிரி சத்தம் வருது. சரி, யாரும் இல்லை. வாடா வாடா வாடா. இது ஒரு ஒரு பாத்ரூம், இன்னொரு பாத்ரூம், அப்புறம் இன்னொரு பாத்ரூம், 3 இருக்குது. நம்ம ஒன்றுத்துலேயும் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இந்த பாத்ரூம்குள்ளே போவோம். ஓகே, வந்தாச்சு. சாத்தியாச்சு. ஓகே, பாத்ரூம்குள்ளே வந்தாச்சு. சத்தம் வந்தாலே அவனும் கேட்க மாட்டான், பாடிக்கிட்டு குளிக்கிறோன்னு நினைப்பான். ஓகேவா? இது வந்து குளிக்கும் போது காற்று வாங்கிறதுக்கான ஜன்னல். துணி போடுறதுக்கு வச்சுருக்காங்க உள்ளாடைகள் மற்றும் துண்டுகள். ஹீட்ரு இருக்குது. இந்த பாத்ரூமில் மட்டும் இல்லை, பக்கத்து பாத்ரூம் அதுக்கு பக்கத்தில் 3த்துலேயுமே வந்து தனித்தனி ஹீட்ரு இருக்குது. இந்த ஹீட்டரை பற்றி நான் ஒரு ஹைலைட் சொல்லணும். ஏன்னா வந்து இங்கே வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, ஆனால் வந்து இங்கே சுடு தண்ணி வரும் அமுக்குண்ணா. அப்புறம் வந்து இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். இவன் வேறு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்ல போகிறத கேளுங்க. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்து ஒரு 7 நாள் இருக்கும். ஓகேவா? ஒரு வாரம் வச்சுக்கோங்களேன். வந்து அவ்வளோ நாள் இருக்கா. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 4 நாளாக வந்து இந்த டேப்பை நான் வந்து திருவி பார்க்குறேன், தண்ணி வரல. என்னங்கடா இது, நீங்கள் கொடுத்துட்டீங்க தண்ணியை காணோம், நான் எங்கடா போகிறது குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழியிலன்னு சொல்லிட்டு அங்கே ஹை ப்ரெஷர் வாட்ரு காமிச்சல டாய்லெட்டில், அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்து குளிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி, சரி என்னதான் இருக்குது ஹீட்டராவது, ஒருவேளை இந்த பைப்பு திரும்பினா தண்ணி வருமானு சொல்லிட்டு வந்து இந்த ப்ளூ கலரு ரெட் கலர் எல்லாத்தையும் பிடிச்சி திருவிட்டு இருந்தேன். தொடும்போது வந்து சூடாக இருந்துச்சு. என்ன சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, சூடாக இருக்குன்னு பார்த்தா, ஓகே உள்ளே தண்ணி இருக்கு போதா அப்படின்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி கண்டுபிடிச்சிட்டு திருவி பார்த்து, அதுக்கப்புறம் வந்து இது இப்படி திருவினா வரல, இப்படி திருவினா வரல. இருங்க கேமராவை திருப்பி காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு 4 நாள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் ரெட் இருக்கா, ஹாட் வாட்டர் வரும்னு சொல்லிட்டு இப்படி தூக்கினேன், தண்ணி வரல. சரி ப்ளூ இருக்குது, கூல் வாட்டராக வரும்னு சொல்லிட்டு இப்படி திருவினேன், அப்படி தண்ணி வரல. அட போங்கடான்னு சொல்லிட்டு தான் பாத்ரூமில் வர இந்த டாய்லெட்டில் வர தண்ணியை பிடிச்சி குளிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே என்ன இது ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அமுக்குனா கை தவறி இப்படி போயிடுச்சு. அப்போ தான் வந்துச்சு தண்ணி. அதனால் வந்து இது வந்து நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது. நமக்கெல்லாம் வந்து எப்பயுமே அமுக்கிற டைப்பு அப்புறம் திருகிற டைப்பு தான் வந்து செட் ஆகும். இது தூக்குற டைப்பு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது தூக்கணுன்னே வந்துச்சா நல்லா நுர வருது. எதுக்கு நுர வருதுன்னு தெரில. அப்புறம் வந்து ஓகே நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ இது திருவினா மேலே தண்ணி வரும்னு சொல்லிட்டு, என்ன சத்தம், சைலண்ட் ப்ளீஸ். ஓகே இது திருவினா மேலே வரும்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது ஷவர். திருவி பார்த்தா இப்படி திருவினா டுக்குன்னு ஒரு சவுண்டு வருது, மேலே தூக்குனா இன்னொரு டுக்கு சவுண்டு வருது, ஆனால் தண்ணி வரல. அப்புறம் தான் மூளையில் வந்து ஒரு ஐடியா தோணுச்சு, ஒருவேளை இதை தூக்கினா திரும்ப மேலே வருமோன்னு சொல்லிட்டு தூக்கினா பாருங்கள் தூக்கி அடிக்குது. எப்படி கண்டுபிடிப்பு நல்லா இருக்குல்ல. அப்புறம் வந்து திரும்ப இந்த பக்கம் திரும்பி இருந்தால் கீழே வராது மேலேயும் வராது, கீழே வரல மேலேயும் வரல. ஓகேவா? அதுவே வந்து கீழே திரும்பினா கீழே வருது, அதுவே மேலே திரும்பினா மேலே வருது. இது மேல் பக்கம் இருக்கா அதனால் மேலே வருது. இப்படி திரும்பினா யாருக்கும் பொருள் இல்லாமல் உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்புறம் இதை அமைக்க விட்ருலாம். ஏஷு ஓகே நெக்ஸ்ட்டு இதுதாங்க புறா குடியிருக்கும் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடி கீழே போகுது. கேமரா வெளியே விட்டு காட்டுறேன் பாருங்க, தெரியுதா, விழுந்துட போகுது. புறாக்கள் வந்து அங்கே தான் குடியிருக்கு. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இந்த பக்கம் இப்படி மேலே தூக்கி இப்படி தூக்கினா ஹாட் வாட்ரு வரும், அதுவே இப்படி தூக்கினா கோல்டு வாட்ரு வரும்.
நடுவில் தூக்குனாலும் ஹாட் வாட்டர் தான் வரும். என்னடா லாஜிக் இது அப்படின்னு கேட்குறீங்களா? ஈக்குவாலிட்டியை காட்டல இந்த இடத்துல. அப்புறம் வந்து சொல்லிட்டேன் அந்த கதையை, சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் சுடு தண்ணி தான் வருதுன்ட்டு. ஓகே, இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இங்கே மட்டுமா இல்லை எல்லா ஃப்ளோர்லேயுமே தெரில. நெக்ஸ்ட் பக்கத்து பாத்ரூம் போவோம். ஓகே, பக்கத்து பாத்ரூம் போவோமா? சத்தம் வருது, புறா பண்ணுற அட்டகாசம் எல்லாம். ஓகே, பக்கத்து பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த குடுவையை பற்றி நான் சொல்லி ஆகணும். இதில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஊற்றுனாங்கன்னு தெரில, காஞ்சி போய் கிடக்கு. இன்னும் கூட என்னது, இந்த இங்கு பெனில் வந்து இங்கு ஊற்றிட்டு விட்டா காஞ்சி போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அவனும் எழுதி விட்ருக்கான், காய்ஸ் who are using சம்திங் கிழிச்சு விட்ருக்கான். இந்த குடுவையில் திரும்ப ஊற்றி ரொப்பி வைங்க, யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா. அப்புறம் வந்து இது மிடில் பாத்ரூம். இங்கே பாருங்கள், கையெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஓகே, மிடில் பாத்ரூம். இதில் வந்து அவனை ஒட்டியிருக்கான், ஒன்லி ஃபார் வாஷிங் க்ளோத்ஸ். ஏன்னா ஒரு வேளை எதிர்பார்த்துருக்கலாம், துணி துவைக்கிறதுக்கு வந்து ஒரு தனியான பாறை கொடுத்து அந்த இடத்துல வந்து துவைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி ஒரு செட்டப் ஐஆர்ஏல கிடையாது. ஸோ நீங்கள் வந்து குளிக்கிற இடத்தையே தான் வந்து உங்களுடைய வாஷிங்க்கும் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த அது ஏதோ நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்கானுங்கள்ல, அது இருந்துமே இந்த இடத்துல தான் வந்து குளிப்பாங்க. இதுதான் எல்லாருடைய ஃபேவரெட்டுன்னு நினைக்கிறேன். அவருக்கு பாருங்கள், எவனோ ஒருத்தன் நம்பர் எழுதி வச்சுருக்கான். எதுக்கு? மூல பிரச்சனை இருந்தால் கான்டாக்ட் பண்ணுறேன் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா. என்ன தொண்டை கவுது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பக்கத்து பார்த்த மாதிரி தான். இங்கிருந்த ஏசி எங்கே கீசர், இங்கேருந்த கீசர் ஹீட்டர் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்த கீசர் வந்து மேலே பதுங்கி இருக்கான்னு நினைக்கிறேன். மேலே பதுங்கி இருக்கா இல்லை பக்கத்து ரூமில் கனெக்ஷனான்னு தெரில. ஆனால் இதுவும் வந்து சுடு தண்ணி ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து எல்லா பாத்ரூம்லையுமே வந்து இந்த ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தான் தெரில. அந்த இடத்துல கீசர் மாட்டியிருக்காங்க, இந்த இடத்துல எது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஷவர், அப்புறம் லைட்டு, இங்கே காற்று வாங்கிறதுக்கான இடம் எல்லாம் இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள், அவுட்லெட் இருக்குது. என்னெல்லாம் காட்டணுமோ காட்டிகிட்ருக்கேன். அண்டு இன்னொரு விஷயம், அது பக்கத்தில் இருந்தது வந்து டேமேஜ் ஆனது. இது நல்லா இருக்கா? இது பாருங்கள், தூக்கினா தண்ணி வருதா? இது மேல் பக்கம் இருக்குது. அப்படியே இங்கே கீழே தண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளம். இப்போ இது கீழே திருவினா தான் தண்ணி வரும், இப்படி திருவினா ரெண்டுத்துலேயும் வராது. இதுலேயும் வரல, அதுலேயும் வரல. ஆனால் இதை கீழே திருவினா மேலேருந்து ஊற்றுறாங்க ஐஸ் ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றுத்தில் மேலே தூக்கினா தண்ணி வருது, இன்னொன்றுத்தில் கீழே அமுக்கினா தண்ணி வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பக்கத்து ரூமுக்கு போவோமா? பக்கத்து ரூமில் போய் எவனை வச்சுருக்கானா? எவனும் இல்லை. அங்கே ஒரு எட்டி பார்க்குறான், அதுவும் நான் தான். எவனும் இல்லை கைஸ். இது வந்து பக்கத்து பாத்ரூம். இது 2 பார்த்தாச்சு, அது 2 பார்த்தாச்சு. இது வந்து பக்கத்தில் இதுவும் அதே மாதிரி தான். இங்கே ஒரு மூடிடுறேன். இங்கே பஜாஜ் கம்பெனியில் எல்லாமே பஜாஜ் கம்பெனி தான் வச்சுருக்காங்க. இது துண்டு போடுறது எல்லாம் இருக்குது. அதே ஆஸ் யூஷுவல் ஷவர். அண்டு இது வந்து எமர்ஜென்சிக்கு ஏதாவது பைப்லைன் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா போகிற இடமா இருக்கும். இந்த கேப்பில் தான் புறாக்கள் வாழ்கின்றன. சும்மா இருக்கிற நேரத்தில் கண்ணில் போடுவேன், ஆள் இல்லாத நேரத்தில் ஆள் இருக்க மாட்டியா? ஐயோ, தேவைப்படுற நேரத்தில் ஆள் இருக்கும். அங்கே பாருங்கள், ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து புறா வந்து சீப்பாக கிடைக்கும். நம்ம ஊரில் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். இங்கே வந்து சீப்பான புறாக்கள் இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே கீழே 2 பேர் இருக்கானுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன மேலே ஒருத்தன் பறக்கிறான். ஓகே, ஐயோ என்ன வீடியோ திரும்பிடுச்சு. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளுடைய பாத்ரூம் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய பாத்ரூம் இல்லை, ஐஆர்ஐயோட பாத்ரூமு. இங்கே பாருங்கள், எவனோ ஒருத்தன் சைஸ் எடுத்து ஒட்டி வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நம்பர் இருக்குது, டோரோட நம்பர்.
என்னெல்லாம் காட்டும் போது காட்டிக்கிட்டு இருக்கேன், என்னென்னமோ உளறிட்டு இருக்கேன். ஓகே நெக்ஸ்ட். கட் பண்ணி வெளியே வந்தா என்ன பேசுகிற சத்தம் கேட்குது, எவனோ வந்துட்டானா? ஓகே கட் பண்ணி வெளியே வந்தா இதுதான் கண்ணாடி. ஓகே இதுதான் நம்மளுடைய vlogging கேமரா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஹோல்டர். இதை தான் வச்சு நான் வந்து ஒரு 4-5 வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோ பேர் என்னது, டிவிஷனல் ட்ரிப் போயிருந்தேன். சோப்டா, துங்கநாத், ரிஷிகேஷ், தாரி தேவி டெம்பிள், தேவ்பிரயாக், அது எல்லாமே இந்த செட்டப் வச்சு தான் எடுத்தது. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வேறு என்னத்தை காட்டுறது, எலக்ட்ரானிக் செட்டப்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்ல, காட்டிட்டேன். ரெண்டுத்துலேயுமே எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அண்டு தீஸ் ஆர் ஆல் ஸ்விட்சஸ். இது ஃபஸ்ட்டு போட்டால் இந்தியன் டாய்லெட்டுக்கு ஓடும், ரெண்டாவது போட்டால் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு ஓடும், இதை போட்டால் அந்த பெரிய ஃபேன் ஓடும். இதெல்லாம் வந்து லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம் எதுக்குன்னு. இது ஆஃப் பண்ணால் ஃபஸ்ட் செக்ஷன் ஆஃப் ஆகிடுது, இதை ஆஃப் பண்ணால் அந்த யூரின் போகிற இடத்துல ஆஃப் ஆகுது, இதை ஆஃப் பண்ணால் மேலே ஆஃப் ஆயிடுச்சு, இதை ஆஃப் பண்ணால் இங்கேருந்து டியூப்லைட் ஆஃபு, இதை ஆஃப் பண்ணால் உள்ள குளியல் அறையெல்லாம் ஆஃபு. எங்கே பாருங்க, டியூப்லைட் ஆஃப் பண்ணால் நல்லா இருக்குது. இருங்க வீடியோ முடிச்சுட்டு வந்து மிரர் செல்ஃபி எடுப்போம். ஏண்டா பேஸ்ட்டு வளர்க்குறீங்க, இங்கே துப்புங்களானா கண்ணாடியில் துப்பி வச்சுருக்கீங்க, தெறிக்க விட்ருக்கானுங்க. ஓகே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு, கன்க்ளூஷன் பேசுவோமா? ஓகே ஃபைனலாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பாத்ரூம் vlog முடிந்தது. நீங்கள் வந்து உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், அது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன டெக்னாலஜி இருக்குது எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். வேறு ஏதாவது டவுட்டு பாத்ரூமில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாத்ரூமில் என்னடா டவுட் இருக்க போதுன்னு கேட்கலாம். உள்ளே வந்து என்னுடைய நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அப்புறம் வந்து வேறு என்ன, மதுமாஸ் டூர், அதுக்கு வந்து நான் இன்னும் பிளான் பண்ணல, ஆனால் எடுக்கணும். ஆனால் வந்து அதுக்கு டைம் எடுக்கும், நான் வந்து சுற்றி பார்க்கணும். மதுமாஸ் டூரை வந்து மதுமாஸ் ஹாஸ்டலை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து தனிமையாக ரூம் வந்து உள்ளே என்ட்ராகும்போது, அந்த காரிடாரில் என்ட்ராகும்போதே வந்து பார்க்கவே ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்குது. அதுவும் நைட் டைமில் பார்த்தா லைட்டு போட மாட்டேங்கிறானுங்க, ஒரு பேய் பங்களா மாதிரி இருக்கா. அதனால் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம எப்போ சுற்றி பார்க்குறோமோ அப்போ வந்து மதுமாஸ் ஹாஸ்டல் வந்து வரும், மதுமாஸ் ஹாஸ்டல் வந்து vlogல வரும். இப்போ நம்ம இருக்கிற இடம் டடா, இது வந்து ரூம் டூரில் காமிச்சிருப்பேன். ஆர்ச்சர்ட் சயின்டிஸ்ட் அப்பார்ட்மெண்ட். எந்த கை இப்படி போகணுமா அப்படி போகணுமா, இது சயின்டிஸ்ட் அப்பார்ட்மெண்ட். பாருங்க கைக்குள்ளேயே இருக்குது சயின்டிஸ்ட் அப்பார்ட்மெண்ட். ஓகே காய்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவினாஷ். I will be right back soon.